வணக்கம் ஜாபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எடப்பாடி பதவி விலகும் வரை சட்ட போராட்டம் தொடரும். ஓபிஎஸ் ரொம்ப பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. பொதுச் செயலராக எடப்பாடி இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் வெளிப்பாடு, மற்றபடி உச்ச நீதிமன்றத்தின் வெளிப்பாடு. உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. நார்மலாக ஜனவரி 19 பொதுக்குழு சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை ஆரம்பமாக போகுது. அதன் அடிப்படையில் என்ன நிலைப்பாடு, உச்ச நீதிமன்றம் கோர்ட் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் கடைசியில் இறுதி முடிவாக இருக்கு. அது வரைக்கும் பொதுச் செயலாளராக இருந்து விடலாம். யாரு? எடப்பாடி. அதுக்கிடையில சட்ட போராட்டங்கள் பல விதமா ஓபிஎஸ் பண்ணிக்கிட்டு இருந்து தான் இருக்கார். கடைசியில தன்னுடைய வேட்டியில கூட அதிமுக கொடி ஒரு அந்த கலரை வண்ணத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அப்புறம் அவருடைய வண்டியில கூட அதிமுக கொடி கழட்டப்பட்டது. மற்றபடி லெட்டர் பேடில் கூட அதிமுக அந்த சின்னம் இல்லை, அந்த கட்சியினுடைய அந்த பெயரும் இல்லை, மற்றபடி கலரும் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் நிலைப்பாடு இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் எடப்பாடியை நோக்கி அவர் இன்னைக்கு விடுவதாக இல்லை. கடைசி வரைக்கும் நான் சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா அதிமுகங்கிறது எனக்கு ஒரு நிலைப்பாடான ஒரு கட்சி. நான் தான் அது ஒரு ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல ஒருங்கிணைப்பாளர் கான்செப்ட் என் பேர் தான் போட்டிருக்கு. அதனால இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கான்செப்ட்ல அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அது கோர்ட்டினுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு வந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படியோ கடைசி வரைக்கும் நான் சட்ட போராட்டத்தை விட மாட்டேன். அதே நேரத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிமுகவினுடைய கொடி சின்னத்தை பயன்படுத்தலாமா வேண்டாம் முடியுமா அவருடைய நிலைப்பாடு எப்படிங்கிற விஷயத்துல சொல்லிட்டாங்க. பொழுதுனைக்கு ஏங்க திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க, புதுசா ஏதாவது கேளுங்க போட்டு நீதியரசர் ரொம்ப வல்கராவே பதில் சொல்லிட்டார். அப்போ ஓபிஎஸ் அதான் சொன்னார், நாங்கள் விடுவதாக இல்லை, எங்களுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமா, அதன் அடிப்படையில் சட்ட போராட்டத்தின் வெளிப்பாடு அவர் போயிட்டு இருக்கிறார். மற்றபடி மத்திய அரசை நோக்கிய ஒரு வெளிப்பாடு தான் ஓபிஎஸ்க்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கலாம் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அதே 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அதற்கு பின்னால யார் வரப்போகிறாள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஒருவேளை அது வரைக்கும் ஓபிஎஸ் சட்ட போராட்டம் தொடருமா, அதற்கு பின்னாலும் தொடருமா அப்படிங்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் தான் சொல்றோம். பாஜக வந்துச்சுன்னா ஓகே, சட்ட போராட்டம் தொடரும். மற்றபடி பாஜக கூட்டணி தொடரும். ஜனவரி 19 வழக்கு விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய ஒரு கூட்டணியும் இருக்கிறதுனால மிக தெம்பாக ரொம்ப சிரித்த முகத்தோடு இன்னைக்கு ஓபிஎஸ் உளவி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. மற்றபடி அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை சந்திக்கிறதுக்கு புறப்பட்டாச்சு. டிசம்பர் 24 புறப்பட்டாரு. ஜனவரி 24 வரைக்கும் ஆங்காங்கே சந்திச்சுட்டே இருக்கிறாரு. அதன் வெளிப்பாடு அங்கங்கே ஒரு கருத்து, அதன் வெளிப்பாடு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு அவ்வளவுதான். மற்றபடி புதுசா பல கருத்துக்களை சொல்ல வேண்டும்ங்கிற ஆசையில டக்குன்னு சொல்றார். நான் நினைத்தால் எடப்பாடி திகார் சிறைக்கு போய் விடுவார், நான் வாயை திறந்தனா அப்படின்னாரு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் 2 கோடி ரூபாய் கடன் கேட்டார். அது காசோலையாக நான் கொடுத்தேன், அவர் திருப்பி காசோலையாக கொடுத்து விட்டார், அது கட்சியினுடைய நிதி அப்படிங்கிற பல உண்மைகளை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அதன் அடிப்பாட்டுல வெளிப்பாடு அவருடைய தொண்டர்கள் அவர் மேல அப்பத்தான நம்பிக்கை ஏற்பட முடியும். எடப்பாடி எப்படி தன்னுடைய நிலைப்பாடை பொதுக்குழு இது ஓபிஎஸ் வாட்டர் பாட்டில எரிஞ்சாங்களோ, மற்றபடி இப்ப நடந்த பொதுக்கூட்டத்துல முகம் தொங்கு போய் அலைந்தார்களோ, அதே போலதான் அவர்களும் தன்னுடைய தொண்டர்களை தாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா தலைவர்களுமே முனைவார்கள். அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் முனைந்து கொண்டிருக்கிறார். அங்கங்க இபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில் பொதுக்குழுவை கூட்டி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டார். பாஜகவோட கூட்டணி மோடி அரசுக்கு கண்டனம் அப்படிங்கிற ரேஞ்சில். அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ்ங்கிற கான்செப்ட் அவர் ஆலோசனை கூட்டங்கள்ங்கிற பேர்ல தமிழகம் முழுவதும் இன்னைக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கார். அண்ணாமலை பாத யாத்திரை போயிட்டு இருக்கிறார். இரண்டுக்கும்
ஒற்றுமையின் வெளிப்பாடு என்ன? அவர் தன்னுடைய கட்சியின் கூட்டணியின் வெளிப்பாடு, ஓபிஎஸ் வெளிப்பாடு. ரெண்டு பேருமே வந்து வரக்கூடிய 2022 நாடாளுமன்றத்தில் கூட்டணி சேர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு பாஜக கன்ஃபார்ம், அதுல மாற்றம் கிடையாது. ஓபிஎஸ் வந்து கட்டாயமா கடைசியில் பாஜகவோட கூட்டணி சேர்வார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. டிடிவி அவரோட சேர போறாங்க. அப்போ வந்து தனிப்பட்ட ஒரு கருத்தின் வெளிப்பாடா தன்னுடைய கருத்து எதை நோக்கி அப்படின்னா அதிமுகவை நோக்கி. அதிமுகவை உடைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும், எடப்பாடி இல்லாமல் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன ஒரு நிலைப்பாடுன்னா சட்டத்தில் வெளிப்பாடு. என்னதான் சட்டத்தில் வெளிப்பாடாக இருந்தால் மத்திய அரசு துணை இருக்கணும் இல்லையா? அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசோடு அவர் கைகோர்த்து போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பகிரங்கமா ஓப்பனாகவே தெரியுது. அப்ப அவருடைய நிலைப்பாடு வந்து கடைசி வரைக்கும் இழைக்க வேண்டும் என்று சொன்னால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கட்டாயமா ஜெயிக்கும். இல்லாவிட்டால் எடப்பாடிக்கு குஷியாகிடும். ஒருவேளை காங்கிரஸ் வந்துட்டாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்து பிரதம மந்திரியாக காங்கிரஸ்ல ஒருத்தர் வந்துட்டாங்க, கார்கேவோ மற்றவர் ராகுலோ ஏதோ ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஓபிஎஸ்க்கு தோல்வி முகமாகத்தான் முடியும், எடப்பாடியின் வெற்றி முகமாக அமையும். ஆக எப்படியாவது ஒரு வகையில் பாஜகவை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்பதில் வந்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து தன்னுடைய நிலைப்பாடு வந்து உறுதியாக இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு வகையில் எடப்பாடி அணியிலிருந்து மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் பல விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அதில் வெளிப்பாடு தான் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவது. நான் வாயை திறந்தால் எடப்பாடி வந்து திகார் சிறைக்கு செல்லுவார், என்னிடம் ஜெயலலிதா வந்து 2 கோடி கடன் கேட்டார், இதெல்லாம் வந்து இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் கட்டாயமா வந்து மனம் மாறி பல மாவட்ட செயலாளர்கள், எடப்பாடி அணியிற்கு மாவட்ட செயலாளர்கள், பல மாஜி அமைச்சர்கள், பல மாஜி அதிமுக பிரமுகர்கள், எடப்பாடியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் எல்லாம் வந்து தன்னை நோக்கி வரக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வந்து அவருடைய இன்றைய சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கு. இதற்கு இடையில வந்து பாஜகவோடு கட்டாயமாக கூட்டணி வெளிப்பாடு. அதன் அடிப்படையில் மதுரை இது திருச்சியில மோடியை சந்திச்சு ஊழல் லிஸ்ட்டை வந்து கையில கொடுத்துட்டாரு எடப்பாடி மற்றும் வந்து அவருடைய சகாக்களுடைய மாஜி அதிமுக அமைச்சருடைய ஒரு கூட்டணி அந்த அடித்த அந்த குட்கா வழக்கு, சோர்ஸ், மற்ற என்னென்ன சுடுகாட்டு வழக்கு, மற்ற அடுக்கிட்டே போகலாம். எடப்பாடி மேல் ஏகப்பட்ட வழக்குகள் வந்தாச்சு. இன்னைக்கு 4800 கோடி ஊழல் வழக்கு, 11 மருத்துவக் கல்லூரியில் கட்டுமானம் சரியில்லாத வழக்கு, அப்புறம் வந்து தன்னுடைய படிப்பை சொல்லாத ஒரு விஷயம், தன்னுடைய தேர்தல் மனுவில், மற்றபடி சொத்துக்களை ஒழுங்காக காட்டாத விஷயம், எடப்பாடி மேல் ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து தனக்கு சாதகமாக அமையும் என்பதனால தான் வந்து ஓபிஎஸ் வந்து பாஜகவோடு நிரந்தரமாக கூட்டணியாக இருப்பார். அப்ப அதிமுக வகையில் அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கட்டாயமாக பாஜகவோடு ஒன்றிணைந்து விடுவார் என்பதனால பாஜக தன்னை இணைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆமா, பாஜக வந்து குறிப்பிட்ட ஒரு இது அதிமுகவை வந்து எடப்பாடி அணியை அங்க இருக்கக்கூடிய வச்சு உடைக்க வேணும். உடைச்சிட்டு தனிப்பட்ட முறையில எத்தனை பேர் வர அனைத்தரும் வச்சு எடப்பாடி தனிப்பட்ட முறை தனியாக தனிமைப்படுத்த வேண்டும், ஒதுக்கி விட வேண்டும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு பாஜக ரொம்ப நிரந்தரமான ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஓபிஎஸ் முழு ஆதரவு. அப்பதான் வந்து அவரு நினைச்சது வெற்றி அடையும். எடப்பாடியை இல்லாமல் செய்ய வேண்டும். முழுமையான அதிமுக வருகிறதா இல்லையா, மற்றபடி வந்து தன் கையில் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த நிலைப்பாடு நிற்கணும். ஏகப்பட்ட பேர் வந்து ஓபிஎஸ்னுடைய அணியிலிருந்து நிறைய பேர் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஓபிஎஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இன்னும் ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி அப்படின்னா, எடப்பாடி கையில வந்து கொடுத்த அந்த ஊழல் லிஸ்ட், இது மோடி கையில கொடுத்த அந்த ஊழல் லிஸ்ட், எடப்பாடி சம்பந்தப்பட்ட அந்த ஊழல் லிஸ்ட். மற்றபடி வந்து ராமர் திறப்பு விழாவுக்கு ஓபிஎஸ் அழைக்கப்படுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இபிஎஸ் அழைக்கப்பட மாட்டாரா அப்படிங்கிறது பகிரங்கமா இன்னைக்கு ஒரு உண்மையா போயிட்டு, அதன் அடிப்படையில மோடிக்கு பாஜகவிற்கு எடப்பாடி மேல இன்னும் பயங்கரமான ஒரு கடுப்பு, வருத்தம், அதிருப்தி. ஆக வந்து எப்படியாவது ஒரு வகையில் எடப்பாடி அணி இருக்கக்கூடிய வச்சு அதிமுகவை உடைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும்.
அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஓபிஎஸ் நோக்கி ஓடி வருவார்கள். அதன் அடிப்படையில் நம்ம வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக சேர்ந்து வந்த வரைக்கும் பார்த்துடலாம் அப்படிங்கிற பாஜகவுடைய நிலைப்பாடு. கட்டாயமாக வர மாட்டார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியும். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கட்டாயமா நடக்காது. அதனாலதான் வந்து எடப்பாடி விலகி போனாரு. ரெண்டாவது சிறுபான்மை ஓட்டு சிதறுங்க 2 கான்செப்ட். அதனால வந்து மோடியினுடைய திட்டம் வந்து எந்த அளவுக்கு நிறைவேறும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஓபிஎஸ் கட்டாயமா கடைசி வரை பாஜகவோட கூட்டணியாக இருப்பார். அவர் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டே இருப்பார். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. 2024க்கு பின்னாலும் அவருக்கு பாஜக வந்தால் அவருக்கு ஆதரவாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் ஓபிஎஸ் நிலைப்பாடும் தனிகிடத்தோம் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோல.